World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். காலபுருஷனுக்கு 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டு பலனை சொல்ல வருவது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சரவடி பேச்சாளர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரிதான் நமக்கு இன்னைக்கு புத்தாண்டு பலனை சொல்ல வந்திருக்காரு உயர் திரு பார்த்தசாரதி ஐயா. வணக்கம் ஐயா. இந்த 2025 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம் அம்மா, நான் பேசக்கூடிய குரல் கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா. மகிழ்ச்சிமா. ஏட்டிலே எழுதியதை சொல்லி பாட்டிலே வைத்து பாராட்டு அன்புக்கு பெரும் புகழும் பெற்றிருக்கின்ற எங்கள் தர்மசாஸ்தாவின் ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் நவகிரகங்களில் கதிரவன் முதன்மை, அப்படிப்பட்ட கதிரவனை போன்ற எங்கள் தர்மசாஸ்தாவின் நிறுவனர் டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், கதிரவனை சுற்றி வருகின்ற ஏனைய கோள்களை போன்ற நிர்வாக குழு சேவை குழு உறுப்பினர்கள் நண்பர்களுக்கும், நட்சத்திர கூட்டங்களாக விளங்குகின்ற இந்த ஜோதிட நண்பர்களுக்கும், இந்த உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற எங்கள் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், எங்கள் நிறுவனருக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விருச்சிக ராசிக்கு எனக்கு உரிய பலனை 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகம் என்றாலே தேள், தேள் என்றாலே நீங்கள் உங்களுடன் பக்குவமாக பேச வேண்டும். பக்குவம் தவறிவிட்டால் கொட்டி விடுவீர்கள். ஏனென்றால் உங்கள் ராசியின் அதிபதியே செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் பகவான் பலம் பெற்றவர்கள் கண்டிப்பாக சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய காவல்துறையாக இருப்பார்கள், இல்லை என்று சொன்னால் மருத்துவத்துறையில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கடந்த காலங்களிலே 2.5 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் அஷ்டம சனியில் பாதி என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியில் சிக்கி தவித்து இருந்திருப்பீர்கள் கண்டிப்பாக. ஆனால் வேலை வாய்ப்புகளும் சரி, வேலையில் நிரந்தரமாக வேலை இல்லை என்று சொன்னாலும் சரி, வேலை தேடியவர்களுக்கு இருந்த வேலையும் கை நழுவி போய்விட்டது என்று சொன்னாலும் சரி, கடந்த காலங்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியாக பிறக்கிறது. 100க்கு 80 மதிப்பெண் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே சூரியன் சந்திரனும், ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனியும், ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகுவும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற குருவும் இருந்தாலும் கூட உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கடகத்திலே நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்ற நிலையில் ஒரு வலு இல்லாம நிலையில் இருக்கிறார். வருடத்தின் ஒரு 6 மாதம் ஜூன் மாதங்கள் வரையிலும் செவ்வாய் பகவான் வலு இல்லாமல் இருப்பதாலும், சனி பகவான் வக்ரம் பெற்று அங்கே இருந்து 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாலும் கடந்த காலங்களில் இளைஞர்களுக்கும் சரி, நடுத்தர வயதினர்களுக்கும் சரி, கல்வியிலும் சரி, வீடு, வேலை வாய்ப்பு, நிலம், பூமி, வண்டி, வாகனம், தாய், உடல் ஆரோக்கியத்திலும் சரி கடந்த காலங்களில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் சந்திரன் அங்கே நீசம் பெற்று இருப்பவர்கள். சந்திரன் 5 நாள் வளர்வதும் 5 நாள் தேய்வதும் உங்களால் தெளிவான முடிவெடுப்பதிலே தடுமாற்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள். எப்பயுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் இருக்கும் அளவுக்கு போதிய உடல் வாகும் பலமும் தெளிவாக தன்னம்பிக்கை உடல் தைரியமும் இருக்காதே தவிர மற்றபடி செவ்வாய் பலம் பெற்றவர்கள் அவர்கள் ஒரு பெரிய அரசியல்வாதியாகவும் பெரிய புகழ் பெற்ற ஒரு தலைவனாகவும் இருந்திருப்பீர்கள். ஆனால் கடந்த காலங்களிலேயே நீங்கள் பணியாற்றிய இடத்தில் கூட ஒரு அலுவலக கோப்பாக இருக்கட்டும், அதை எடுத்து வைத்து மன அழுத்தத்தில் தடுமாற்றத்தில் அதை காணாமல் தேடிக்கொண்டு இருந்திருப்பீர்கள். உடல் சோர்வு, மன அழுத்தம், தடுமாற்றம், புத்தி மாற்றம், படிப்பிலே மெதுவான போக்கு, மெதுவான செயல்பாடு, அப்படி என்று மாணவர்களாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டே இருந்த இளைஞர்களாக இருக்கட்டும், அந்த சனி 4ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை 10ஆம் இடத்திலே விழுந்திருந்தாலும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூரியன் ஒளி கிரகமாக இருப்பதால் அவரே 9க்கு அதிபதி யார் என்று சொன்னால் சந்திரன் 9, 10 இந்த 2மே ஒளி கிரகங்களாக வீடாக வருவதால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்கட்டும், விருச்சிக லக்னக்காரங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய வாழ்வில் பெரிய ஏற்றங்களை சந்தித்திருப்பவர்கள். கடந்த காலங்களிலே கூட்டு தொழிலே பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலையிலே பிரச்சனை, இருந்த வேலையும் போய்விட்டது, வீடு கட்ட முடியவில்லை, திருமணம் ஆகவில்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உருவான குரு பகவான் அவரே தனாதிபதி, அவரே புத்திரஸ்தானாதிபதியை வரக்கூடியவர். 7லே இருந்தால் கூட 5லே ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தையும்
குழந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ல் அமர்ந்து ராசியை பார்த்தால் கூட அவரும் வக்ரம் பெற்ற நிலையில இருந்ததால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த முயற்சிகளிலே மருத்துவம் சார்ந்த உதவிகளும் தேவைப்பட்டிருக்கும். கடந்த காலங்களில் எண்ணற்ற குழந்தைகளால திருமணத்துக்கு அலைச்சல், வரன் அமையவில்லை, திருமணம் ஆகவில்லை, படிப்பில் மந்தம், நீட் தேர்விலே தோல்வி, எண்ணற்ற முயற்சிகள் எது நடந்திருந்தாலும் கூட இனி வருட பிறப்பிலே பொறுத்தவரையிலே உங்கள் லாபஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருந்தாலும் இந்த அமைப்பு 18 வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கேது அங்கே என்ன பண்ண போறார்? செவ்வாய் சாரத்திலும் செவ்வாய் நட்சத்திரத்திலும் அங்கே சந்திரன் நட்சத்திரத்திலும் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு புகழையும் செல்வங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். அதுக்கு மாற பிற்பகுதிக்குள் குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று அவர் குரு பயிற்சி 8ஆம் இடத்திற்கு சென்றால் கூட 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் செல்கிறார், மறைஸ்தானத்தில் செல்கிறார் என்று சொன்னால் எந்த கிரகமும் 8க்கு செல்லக்கூடாது. ஆனால் தனாதிபதி மட்டும் 8ஆம் இடத்திற்கு செல்லலாம். ஏன் என்று சொன்னால் 8ஆம் இடத்திற்கு அங்கே செல்லக்கூடிய குரு தன்னுடைய சொந்த வீட்டை 7ஆம் பார்வையால் பார்ப்பார். எந்த ஒரு கிரகத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறதோ அதற்கு ஆட்சி பலம் உண்டு. அப்படிப்பட்ட குரு தனஸ்தானத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தை கொடுப்பார், ஊதியத்தை கொடுப்பார், உங்களுக்கு வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்தை கொடுப்பார், வெளியிடம் செல்ல வைப்பார். அப்ப 4ஆம் இடத்தில் இருந்த சனி உங்கள் ராசியையும் பார்த்தார், 7ஆம் இடத்தை 10ஆம் வீட்டையும் பார்த்தார் 7ஆம் பார்வையால். இப்பொழுது அவர் 5ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது 5ஆம் இடத்திலே அங்கே குருவுடைய நட்சத்திரம் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கின்ற பொழுது அங்கே உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளியிடம் செல்வது, கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவது. கடந்த காலங்களிலே என்ன அர்த்தாஷ்டம சனி என்ன பெரிய தொந்தரவு கொடுத்திருக்கும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். இருப்பதிலே உயர்ந்த கிரகம் ஒரு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படிப்பட்ட சனி பகவான் என்னை செய்து விட்டார் என்று சொல்வார்களே தவிர ஆனால் நிச்சயம் சனி பகவான் அவ்வாறு செய்வதில்லை. என்ன செய்வார்? என்ன செய்வார்? அர்த்தாஷ்டம சனி என்றால் அந்த நீ செய்கிறாயா என்று பார்த்து முயற்சியோடு செய்வதை பார்த்து அவர் உனக்கு தொழிலில் ஒரு உயர்வை தருவார். அதுதான் சனி பகவானுடைய ஒரு தாரக மந்திரம். அந்த காலகட்டங்கள் மந்தத்தன்மையாக இருக்கக்கூடாது, மெதுவான போக்கு இருக்கக்கூடாது, படிப்பிலே கவனமாக இருக்கும், மறதி ஏற்படும், படிப்பிலே மந்தத்தன்மை ஏற்படும். சனி பகவானை நினைத்து இறைவனை வழிபடுவது தப்பில்லை. சனி பகவான் காக்க எள்ளு சாதம் சனிக்கிழமை வையுங்கள், தப்பில்லை, சிறப்பு. ஆனால் 5ஆம் இடத்திலே சென்றாலும் சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்த கடந்த காலங்களில் சொத்து, தந்தை வழி சொத்து, பாட்டன் வழி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் கடந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எங்கேயுமே நிதானம் தேவை, அமைதி தேவை, பொறுமை தேவை. ஏனென்று சொன்னால் அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் முற்பகுதி நல்லவராகவும் பிற்பகுதி வேண்டாதவராகவும் ஆகிவிடுவீர்கள். அதனால் விருச்சிக ராசி நண்பர்களே, தாய் தந்தையர்கள் மேல அளவு கடந்த பாசம் இருந்தாலும் உங்கள் சந்திரன் நீசமாக இருப்பதால் உடல் சார்ந்த விஷயங்கள்ல மாணவர்களுக்கு கடந்த காலங்கள்ல உடல்ல பொறுத்தவரை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த சோகைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். உடல்ல நீங்க பலப்படுத்திக்கணும். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு குரு பயிற்சி 8க்கு போகக்கூடிய குரு மறைஸ்தானத்தில் சென்றால் கூட வருடத்தின் பிற்பகுதியில் பொருளாதாரத்தில் கொடுத்தால் கூட ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர்கள் கூட்டு தொழில், அடுத்தது வெளியிடம், வெளிநாடு, அது இஸ்லாமிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, இஸ்லாமிய நாடுகளுக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு, இஸ்லாமிய நண்பர்கள் உங்களுக்கு பழக்கமாகக்கூடிய வாய்ப்பு, வெளியிடம் சென்று வெளிநாடு செல்லுதல், தொழில் வழியில வருமானங்களை குவிக்கக்கூடிய உங்களுக்கு வருடம் அருமையாக 2025 புத்தாண்டு சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கூட 10ஆம் இடத்திற்கு கேது சென்றால் கூட 4ஆம் இடத்திற்கு ராகு வந்தால் கூட அங்கே 8ல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பார்வையை ராகு பெறுவார். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கேது என்றால் விநாயகர் வழிபடுவதும், ராகு என்றால் அம்மன், வராகி அம்மன், துர்க்கை அம்மன், காளி அம்மன், இப்படி அம்மனை பிடித்துக் கொள்ளுங்கள். பொதுவாக எல்லா கிரகங்களும் வழிபடுவது என்பது உன்னதமான ஒரு சிறப்பு. வயிற்றுக்கு வலிக்கு மாத்திரை சாப்பிட்டால் வயிற்று வலி சரியாகிவிடும் என்று சொன்னால் வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டால் வயிற்று வலி குணமாகிடும். அது போல கிரகங்களை வழிபடுவதற்கு போய் 10 லட்சம் செலவு பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனா வரக்கூடியவர், அவரே விரையாதிபதியா வர்றதால மனைவிக்கு அதிகமா சந்தோஷமா வச்சிருங்க. அப்பதான் அதிகமா அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அதிக விரயத்தை குவிக்க மாட்டார்கள். அதை மனைவியை சந்தோஷமா பூ வாங்கி கொடுங்க. முதல்ல உங்க மனைவிக்கு பூ வாங்கி கொடுங்க. அடுத்த மனைவி சொல்ல உங்க மனைவி பூ வாங்கி கொடுங்க, சந்தோஷமா வச்சிருங்க. அவங்க அந்த அழாத பாத்துக்கிட்டாலே பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா முன்னாடி போயிட்டே இருக்கும். கடந்த காலங்களில் ஹவுசிங் லோன் கிடைக்காதவங்க ஒரு இடத்தை வித்துட்டு ஹவுசிங் லோன் வாங்குவீங்க. இடம் கிடைக்கும், பூமி கிடைக்கும், வண்டி கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் சரி,
கடந்த காலங்களில் அறுவடை செய்து பயிர் வீட்டுக்கு வரவில்லை என்று ஏங்கியவர்கள் விலை உயர்ந்த பயிரை வைத்து அறுவடை செய்து விவசாயத்தில் பெரிய லாபத்தை ஈட்டப் போகிறீர்கள். மாணவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைத்து வெளியிடம் செல்வீர்கள், வெளி மாநிலம் செல்வீர்கள். அப்போ படிப்பில் கடந்த காலங்கள் நீட்டாக இருக்கட்டும், அது டிஎன்பிசியாக இருக்கட்டும், தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கட்டும், பணி வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கூட இப்பொழுது பணி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை பாக்கம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்லவங்களுக்கு தவற இருக்கிறது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கல்யாணம் ஆக போகிறது. முதல் கல்யாணம் முறிந்தவர்கள் கூட வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு தேவை உங்களை வழிபாடு என்று சொல்லும் பொழுது நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் 27 நட்சத்திரங்கள் சொன்ன போல உங்களுக்கு சொன்ன அந்த கிரகங்களை நீங்கள் வழிபடுங்கள். செவ்வாய் நீசம் பெற்று வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட செவ்வாய் முருக பெருமானுக்கு உகந்தது. திருச்செந்தூர் செல்லுங்கள், முருகனை வழிபடுங்கள். பழனிக்கு செல்லுங்கள், முருகனை வழிபடுங்கள். உங்கள் 11ஆம் இடத்துல லாபத்தில் தானத்தில் இருக்கக்கூடிய கேது அதிக லாபத்தை தர வேண்டும் என்று சொன்னால் பழனி முருகனை வழிபட்டு வெளியே வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய போகர் சமாதி தொட்டு வணங்குங்கள், ஜீவ சமாதி தொட்டு வணங்குங்கள். அது ராகு பொறுத்தவரையில கரும்பாம்பு, கேது பொறுத்தவரை செம்பாம்பு, ராகு கேதுன்னு சொல்லும் பொழுது அந்த ராகு கேது வழிபாடு உங்கள் வாழ்க்கையில உயர்த்தும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி விடுதலை கிடைக்க போகிறது என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் 8க்கு செல்கிறார் என்று சொன்னால் உங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் நன்மை தீமை இரண்டும் கலந்தே இருக்கிறது. என்ன உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்து தசாபுத்தி இருக்கிறவர்கள் 8லே குரு இருக்கக்கூடியவர்கள் பங்கு சந்தையில் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி தசாபுத்தி நன்றாக இருக்கிறவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் கல்யாணம், 2வது திருமணம் அனைத்தும் நடக்கும். அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கண்டிப்பாக சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு சென்று அவருடைய 3ஆம் பார்வையில் 7ஆம் இடத்தை பார்ப்பது, அவருடைய பார்வையில் விழக்கூடிய இடத்தால் பெண் பிள்ளைகள் சற்று காதல் விஷயங்களில் காதல் கத்திரிக்காய் எல்லாம் கொண்டாந்து விட்டுடுவாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் அவமானங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய பிள்ளைகளை நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன பண்ற படிக்கிற பெண் சக தோழிகளுக்கு கூட செல்போன்ல அதிகமா நண்பர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கலாம். சக தோழிகள் பேசுவது தப்பில்லை, சக தோழன் கூட பேசுவதுதான் தவறு. அப்ப பெண் பிள்ளைகள் படிப்பில் இருந்து சற்று கவனம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பெருசா மாறிட மாட்டாங்க. இருந்தாலும் சற்று பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண் பிள்ளைகளும் அவங்களும் அதே தான். ஏன்னா அவனும் காதல் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கணும். அதனால ஒண்ணும் பயப்படாதீங்க. காதல் வராம மனிதன் யாருமே இல்லை. ஆனால் படிக்க வேண்டிய வயதிலே அவர்கள் படிக்க வேண்டும். அந்த காலகட்டங்களை தாண்டி காதல் செய்யலாம், அது தப்பில்லை. காதலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், கலைத்துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு மீடியாவிலையும் சரி பத்திரிகையிலும் சரி பெரிய அளவுல ஜொலிக்க போறீங்க. கடந்த காலங்களில் வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்தீங்க, இப்ப தெரிய போறீங்க. இப்ப பாருங்க, எங்க மணிகண்டராஜ் ஐயாவை பாருங்க. வெளி உலகத்துல எல்லா வருஷத்தையும் தாண்டி இப்ப 4ஆம் ஆண்டில் அடி வெடித்து வைக்கிற தர்மசாஸ்திரா இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் பேசுகின்ற ஒரே இயக்கம் எது என்று சொன்னால் எங்கள் தர்மசாஸ்திரம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தாங்க உலகத்திலே ஜோதிடத்துல நம்பர் 1ல வந்துகிட்டே இருக்கோம். 12 ராசிக்கு பலன் சொல்றதுல அடிச்சுக்கிறதே எங்க தர்மசாஸ்திரா யாருமே இல்லை. அதே மாதிரி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுல எங்க சௌமியா மாதிரி ஒரு சகோதரி யாருமே இல்லை. எங்கள் இடையில ஒவ்வொரு ராசிக்கு விடுபட்ட பலனை சொல்ற மாதிரி எங்கள் மணிகண்டராஜ் ஐயா போல யாருமே இல்லை. அடுத்து இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிற எங்க முத்துப்பாண்டி ஐயா மாதிரி தொலைக்காட்சியில சிறப்பானவங்க யாருமே இல்லை. எங்க நிர்வாக குழு உறுப்பினரை பாருங்க, தர்மசாஸ்திராக்கு வாங்க, ஜோதிடம் பயிலுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்த காலங்கள்ல எல்லாம் சோதனைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்விலே வசந்தம் வீச போது 100க்கு 80 மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில வளமோடு வாழப் போகிறீர்கள். குரு பகவான் 8க்கு செல்வதால் வியாழக்கிழமை கருப்பு கொண்டக்கடலை அவிச்சு தட்சிணாமூர்த்தி படைத்து கருப்பு கொண்டக்கடலை எல்லாருக்கும் தானம் செய்யுங்கள். கல்வியில சிறந்து வருவீர்கள். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அனைத்தும் வெற்றி, உங்களுக்கு வெற்றி வெற்றி என்று குவிக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் தேர்தல் மாதிரி மற்றவர்கள் மனதை புண்படாதவர்கள் கொட்டாமல் பார்த்து கொண்டு பேசுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு விடை சொல்லி வார்த்தைக்கு தடை சொல்லி இடம் செல்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதை தவிர எனக்கு சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் இல்ல. மணி ஐயா, நீங்க கொஞ்சம் விருச்சிக ராசிக்கு இல்லம்மா, நான் சொல்றதுக்கும் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா காலம் நேரம் சூழ்நிலை கருதி ஐயா அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் சிம்பிள். அவங்க எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பாதகத்துல இருக்கிறதுனால இந்த காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், அதே போல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத புது நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்றது, தெரியாதவங்க கிட்ட நம்பி ஏமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்களை முன்னே ஒரு விஷயத்த மட்டும் இவங்க தவிர்த்துக்கிட்டாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி 5ஆம் இடத்துல வேற சனி பகவான் 7ஆம் இடத்துல பாக்குறாரு. ஸோ சமுதாயம், வாடிக்கையாளர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவங்களுக்கு தவறான ஒரு ஒரு புரிதலும் ஒரு உள்ளுணர்வும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இவங்க கையாண்டுட்டாங்க அப்படின்னா
மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த வருஷம் நிச்சயமா அடைய போறாங்க. இவங்க பண்ண வேண்டியது முருகனுக்கு பாலாபிஷேகம் பௌர்ணமி அன்று இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பாதிப்புல இருந்து இவங்க விலக முடியும், மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க முடியும். வாழ்த்துக்கள்.